இந்த ஒரு கேள்விக்காக தான் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எப்படி சார் பஞ்சம் இவ்வளவு இருந்த ஒரு நகரத்தை வேர்ல்டு லெவல்ல வந்து மாத்த முடியுது? எப்படி இதை மாத்துனீங்க? நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெங்களூர் வந்து மிகப்பெரிய பஞ்சத்துக்கு ஆளாச்சு. இந்த பஞ்சத்தை வந்து நம்ம போக்கணும்னா முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எல்லாம் சொன்னாங்களே, கார் வாஷ் பண்ணாலும் ஃபைன் போடுறாங்க இவங்க. சில சமயம் வந்து கஷ்டம் வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். எப்படி வந்து ஒரு மக்களுக்கு தண்ணீருடைய கவனத்தை ஈர்க்கணும், தண்ணீர் பத்தி அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். அப்படி கவனத்தை இருக்கணும்னா என்ன பண்ணா மெயினா வந்து பிடபிள்யூஎஸ்எஸ்பி வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றோம். நம்மளுடைய காவேரி 5 கட்ட திட்டம் வந்து ஏசியாலே ஒரு மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, பெங்களூரில் இருக்கிற 3000 மானிட்டரிங் போர்வெல்ஸ் வந்து IoT பேஸ்ட் சென்சார் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட சேர்ந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணி தண்ணீர் பஞ்சம் ஆரம்பிச்ச போது ஏரேட்ன்ற ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணோம். 100 மில்லியன் லிட்டர் பெர் டே வந்து சேவ் ஆயிடுச்சு. பெங்களூரு வந்து ஒரு தரமான ஒரு தண்ணீரை கொடுக்கறதா கேள்விப்பட்டிருந்தேன். எப்படி இந்த தரமான தண்ணீரை கொடுக்க முடியுது? இதுவரைக்கும் இந்திய அளவில் எந்த விதமான ஒரு பப்ளிக் செக்டர் வாட்டர் யூட்டிலிட்டியும் வந்து BA சர்டிஃபிகேஷன் வாங்கல. ஸோ நம்ம அப்போ உண்மையிலேயே ஏ அப்படிங்கிற விஷயம் நீங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் தான் பண்ணியிருக்கா? இது வரைக்கும் ஏ வந்து வெறும் ஐடியா ஸ்டேஜ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம BWSSBல வந்து நல்ல ரோடு புதுசா போடுறாங்க, மறுநாளே வந்து தோண்டி போட்டு ஏதோ ஒரு ரிப்பேர் அப்படின்ட்டு போறாங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் சார் இருந்துகிட்டே இருக்கு? ரோபோட்டிக் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னை IIT உடைய ஸ்டார்ட் அப் பேஸ்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து BWSSB இந்த டேங்கர் மாஃபியாவை கட்டுப்படுத்த என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சட்டமா திட்டமான்னு பண்ணும்போது திட்டம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும். இந்த பெங்களூர் வந்து கழிவு நீர் ஒரு நாளைக்கு அவ்வளவு அதிகமா வரும். என்ன சார் பண்றீங்க அந்த கழிவு நீர் எல்லாம்? எவ்ரி டே 2100 மில்லியன் லிட்டர் வந்து கழிவு நீர் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குது. இந்த கழிவு நீரை வந்து நம்ம வந்து காலை சிற்றுண்டிக்கு காசு கொடுக்குறீங்களாமே சார், அது என்ன திட்டம்? அது காலை உணவு கூட இல்லாம கஷ்டமான வேலையை வந்து செய்யறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய அவலமான நிலைன்றது இந்த மனசுக்கு தோணுச்சு. உடனே ஆஸ்பைர் வித் ராம் IASன்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல அதுக்கு எப்படி டைம் இருக்கு, ஏன் இதை பண்ணணும்? கரண்ட் இல்லாம படிக்குது எப்படின்னு கரண்ட் இல்லாம படிச்சவனுக்கு தான் தெரியும். உங்களுடைய சுயசரிதை புத்தகம், முதல்ல அந்த பேர் ஏன் கருவில் இருந்து கலெக்டர்? இல்ல, என்னுடைய பிறப்பே வந்து மிகப்பெரிய சவாலா தான் என்னுடைய. நான் நிறைய ஃபெயிலியர் அனுப்பிச்சிருக்கேன். அது சேர்ந்தா நான் ஒரே நல்ல பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வந்து மெயினாக தேவையானது நம்பிக்கை தான். இந்த சக்ஸஸ் வந்து என்னுடைய சக்ஸஸ் மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூக்காக இன்னைக்கு நான் பெங்களூரு வந்திருக்கேன். பெங்களூருவையே கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு தமிழரை பார்க்க தான் வந்திருக்கேன். பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியத்தின் தலைவர், கர்நாடகா மின்சார கழகத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் IAS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன் ஹரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். 2024 ஒரு நியூஸ் வருது, பெங்களூருல தண்ணீர் பஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு. அதை ஒட்டி நிறைய செய்திகள் இருக்கு. IT நிறுவனங்கள்ல பெங்களூரை விட்டு போயிடுவாங்க, பெங்களூரோட நிலைமையே அப்படிதான்ட்டு. அந்த நேரத்துல நீங்க பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்தோடைய தலைவரா பொறுப்பேற்கிறீங்க. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பெங்களூரு தன்னிறைவு ஒரு பற்ற ஒரு நகரமா மாறுது. அங்கிருந்து இன்னொரு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஸ்பெயின்ல போயிருக்கீங்க, வேர்ல்டு குளோபல் வாட்டர் சம்மிட் நடந்திருக்கு. அதுல உலகின் டாப் 5 நீர் வாரியங்கள்ல ஒரு வாரியமா தேர்வாகிருக்கு. ஒரு 12 monthsல ஒரு டிரான்சிஷன், இன்னொரு 12 monthsல ஒரு குளோபல் ரெகக்னிஷன். எப்படி சார் பஞ்சம் இவ்வளவு இருந்த ஒரு நகரத்தை வேர்ல்டு லெவல்ல வந்து மாத்த முடியுது? இந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு? இந்த ஒரு கேள்விக்காக தான் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எப்படி இதை மாத்தினீங்க? பொதுவாக எந்த ஒரு சவாலுமே வந்து நமக்கு சவால்னு பார்க்கறத விட அது ஒரு சாதனைக்கான ஒரு வழிகாட்டியாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ 2024 வந்து பெங்களூரில் வந்து பெரிய அளவில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது நிஜம்தான். அந்த சமயத்தில் முக்கியமாக குடிநீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னா வந்து பெங்களூரில் இருக்கிற 1,40,00,000 பேரில் அவங்களுக்கு தேவைப்படுற 2,600 மில்லியன் லிட்டர் பெர் டே, ஒரு நாளைக்கு வந்து 2,600 மில்லியன் லிட்டர் தேவைப்படுது. அதில் வந்து 1000 மில்லியன் லிட்டர் வந்து வெறும் நிலத்தடி நீர்லேருந்து தான் வந்துட்டு இருந்தது. மிச்சம் இருக்கிற 1500 மில்லியன் லிட்டர்ஸ் வந்து காவேரி நீர்லேருந்து வந்துட்டு இருந்தது. 2024 சமயத்தில் பெரிய அளவில் மழை இல்லாதனால பஞ்சம் ஏற்பட்டு நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த கம்மியான சமயத்தில் வந்து நிலத்தடி நீர் நம்பி இருந்ததுனால வந்து பெங்களூர் வந்து மிகப்பெரிய பஞ்சத்துக்கு ஆளாச்சு. ஸோ இந்த பஞ்சத்தை வந்து நம்ம போக்கணும்னா வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும், இமிடியேட்டாக என்ன செய்யணும், சில ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அதோடு சேர்ந்து லாங் டேர்மில் என்னென்ன பண்ணலான்ற ஒரு முடிவுகளை கூட எடுத்தோம். அந்த முடிவுகளுடைய விளைவு தான் இன்றைக்கு வந்து பஞ்சத்தில் இருந்த பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் இன்னைக்கு வந்து
உலகளாவிய அளவில் வந்து ஒரு நல்ல பொசிஷனை பெற்றிருக்கு. இதை பற்றி நம்ம நிறையா விஷயம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். ஒன்றுன்னா நம்ம பற்றி பேசலாம். ஓகே, த பெஸ்ட் டிசிஷன் நான் எடுத்தது இதுதான், அதனால இந்த தண்ணீர் பஞ்சத்தோடைய ப்ராப்ளமை ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து தீர்க்க முடிஞ்சுது அப்படின்னா எந்த டிசிஷனை சார் சொல்லலாம்? பொதுவாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வெறும் கவர்மெண்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இந்த பப்ளிக் சர்வீசஸில் வந்து பிரச்சனை வரும்போது நம்ம அங்கே இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் இன்வால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டுக்கு வந்து வெறும் பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டை மட்டும் செயல்படாமல் மக்கள், பொதுமக்கள், அப்புறம் வந்து கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க நிறுவனத்தினர், ஐடி பார்க்கு, அப்புறம் தன்னார்வ நிறுவனங்கள், அப்புறம் மெயினாக வந்து வாட்டர் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாரையுமே கூட சேர்த்துக்கிட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டு வந்து இவ்வளோ பெரிய வெற்றி சாதித்திருக்குங்க. அதனால் இந்த டீம் ஒர்க் பண்ணுறோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இதுதான் வந்து நான் ஒரு கீ ஆஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். பட் உங்களை அந்த டைம்ல சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்களே, கார் வாஷ் பண்ணாலும் ஃபைன் போடுறாங்க இவங்க. ஆமாம், டோன் வந்தது. சில சமயம் வந்து கஷ்டம் வரும்போது நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாகணும். எப்படி வந்து ஒரு தந்தை தாய் வந்து பையன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்து பையனை சரிப்படுத்துற அது மாதிரி வந்து தண்ணீருடைய தேவையை வந்து லாங் டேர்மில் நம்ம பூர்த்தி பண்ணோம்னா மக்களுக்கு தண்ணீருடைய கவனத்தை ஈர்க்கணும். தண்ணீர் பற்றி அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு கவனம் இருக்கணும். அப்படி கவனத்தை இருக்கணும்னா என்ன பண்ணால் மெயினாக வந்து இந்த மாதிரி தண்ணீர் வேஸ்ட் ஆகாத கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பெனால்ட்டி பண்ணோம். ஸோ மெயினாக வந்து கார் கழுவுறவங்க, இந்த மாதிரி குடி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து சமூகத்தாலே வந்து ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து லா படி நமக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஃபைன் பண்ணணும். ஒரு தடவை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா 5000 rupees ஃபைன் பண்ண முடியுன்ற எங்களுடைய ஆக்ட்லேயே இருந்தது. அந்த ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இதனால் என்னாச்சுன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க இல்லாமல் எல்லார் மத்தியிலையுமே வந்து ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பட்டது. ஏன்னா வெறும் கவர்மெண்ட்னா வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட், இல்லாதவங்களை வந்து தண்டிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் ஏற்கனவே மக்கள் மத்தியில் இருந்தது. ஸோ இந்த கார் கழுவுறவங்க, மற்றபடி இந்த மாதிரி தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறவங்க மாதிரி ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பொதுமக்கள் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க. இதன் மூலம் நமக்கு வந்து ஒன்று மக்கள் மத்தியத்தில் அந்த கான்சியஸ்னஸ் வந்தது, வாட்டர் சேவிங் கான்சியஸ்னஸ் வந்தது. ரெண்டாவது வந்து லாவை என்ஃபோர்ஸ் பண்ணால் என்ன இம்பாக்ட் ஆகும்னு மக்களுக்கு காட்ட முடியும். அதனால் மக்களுடைய கோஆப்ரேஷன் நமக்கு கிடைக்காது. ஓகே, இப்போ இந்த ஸ்பெயினில் நடந்த குளோபல் வாட்டர் சம்மிட்ல ஒரு டாப் 5 ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு உலக அளவில் எவ்வளவோ வாட்டர் பாடிஸ்ல இருக்கும்போது. இந்த டாப் 5 ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எந்த பேசிஸ்ல கொடுக்கப்பட்டது சார்? என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இல்லை என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தாங்க? நம்ம அதுல எந்த லெவலில் இருக்கோம் இப்போ? நம்ம மெயினாக வந்து இன்னைக்கு உலகளாவியில் வாட்டரை கொடுக்குற பாடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பழைய காலத்தில் தான் இருக்கிறாங்க. பொதுவாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இல்லை வந்து குவாலிட்டியான சர்வீசஸ் கொடுக்கறதில்ல, குவான்டிட்டி சரியாக கொடுக்கறதில்ல, ப்ளஸ் இன்றைக்கி வளர்ந்து வர டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணுறதில்ல. பட் பிடபிள்யூஎஸ்எஸ்பி வந்து கடந்த 2 வருடங்களில் வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய காவேரி 5 கட்ட திட்டம் வந்து 775 MLDயை வந்து ஒரே ஸ்டேஜில் வந்து இனாகிரேட் பண்ணது, கமிஷன் பண்ணது வந்து ஏஷியாவிலே ஒரு மிகப்பெரிய திட்டம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன். நான் சொன்ன மாதிரி இப்போ பொதுமக்களை வந்து எப்படி இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். நம்மக்கிட்ட 9000 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. வெறும் ப்ரொஃபஷனல் பாடியை ரன் பண்ணாமல் ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக்காக ரன் பண்ணுறது வந்து ஒரு 2வது அஸ்பெக்டாக நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா வந்து ஏழை மக்களுக்கு, ஏன்னா பொதுவாக வந்து வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு இஎம்ஐ திட்டம், அப்புறம் அவங்களுக்கு வந்து விலை குறைந்த விலையில் வந்து அவங்க வீட்டு வாசல்லே கிடைக்கிற டேங்கர் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் நம்ம செயல்படுத்தினால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் த கோல். அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு. அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜிக்கு எவ்வளோ அடாப்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு, இப்போ கடந்த 2 வருடங்களில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டில் வந்து லீக்கேஜஸ்ஸு, இல்லீகல் கனெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரோபோட்டிக் டெக்னாலஜியை பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து சஞ்சாரி காவேரின்னு சொல்கிற வாட்டர் டேங்கரை வந்து ட்ராக் பண்ணுறது வந்து ஜிபிஎஸும் ஐஓடி பேஸ்டு சென்சர்ஸும் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து என்டையர் வாட்டர் அண்ட் யூஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது குடிநீர் மற்றும் கழிவுநீர் ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ தொழில்நுட்பமுடைய ஒரு இன்டகிரேட்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி ஈவன் வளர்ந்துருக்கிற பல நாடுகளே வந்து இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு திட்டங்கள் வந்து இல்லை. இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற ஒரு குடிநீர் வழங்கும் வாரியம் வந்து வளர்ந்த நாடுகளில் இல்லாத ஒரு டெக்னாலஜியை கூட பயன்படுத்துறதுக்கு முன் வந்தது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக வந்து உலக அளவில் பார்க்குறாங்க. அதனால் பெங்களூரு ஒரு சாதாரண சிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 14 மில்லியன் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்கள் 8-9 நகரங்களை சேர்ந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன். அப்புறம் டிமாண்டிங் பாப்புலேஷன். இவ்வளோ பாப்புலேஷனுக்கு வந்து கரெக்டாக தண்ணியை வழங்குகிறோம், ப்ளஸ் பிஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு தண்ணியை வழங்குகிறோம்.
எனர்ஜி ஆப்டிமைசேஷனுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஒரு முன்னோக்கு பார்வையை எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த பெங்களூர் குடிநீர் வடிகாலத்துக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு அரசு கிட்ட இருந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள்ல ஒண்ணு தண்ணீர், இன்னொன்னு மின்சாரம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்போ உங்க பொறுப்புல இருக்கு அப்படின்னும் பொழுது இப்போ ரீசெண்டா ஒரு ஏஐக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கீங்க இந்த மேயோடைய கடைசி வாரத்துல. இப்போ இந்த அட்வான்ஸ் திங்கிங் அப்படின்னு இருக்குல்ல சார், ஏஐ இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எல்லா துறையிலுமே ஏஐன்னு சொல்றாங்க, அது வந்து மக்கள்ல வந்து கவர்ச்சிகரமா காமிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே ஏஐ அப்படிங்கிற விஷயம் நீங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் தான் பண்ணியிருக்கா? அது எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பிகாஸ் இந்த சொல்யூஷன் இந்தியா முழுவதும் இருக்க மற்ற வாட்டர் பாடிஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஏஐ வந்து வெறும் ஐடியா ஸ்டேஜ்ல தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம BWSSBல வந்து ஐடியாலேருந்து இம்பாக்ட் ஸ்டேஜை கொண்டு போயிருக்கிறோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் வாட்டர் செக்டரில் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கோம், ப்ளஸ் ஸ்கேல் அப் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து நம்மளுடைய பம்பிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 78 பம்புகள் 3 லெவலில் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்குது. 24/7 பம்ப் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு கன்சம்ஷன் எனர்ஜி இருக்கிறதுனால இது எனர்ஜியை வந்து மேனேஜ் பண்ணணும்னா பம்ப் எப்போ ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணுன்றதை வந்து நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். அது டெய்லி பேஸில் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதனால தான் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி IoT சென்சர் பேஸ்ட் பம்பிங் சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதனால மோட்டருடைய லைஃப் லைனும் அதிகமாச்சு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாச்சு, எனர்ஜி கன்சம்ஷனும் கம்மியாச்சு. இது 25% ஆஃப் த கன்சம்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபம் இருக்குது. இது வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி IoT பேஸ்டு பம்பிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய ஒரு சின்ன இம்பேக்ட் தான். ரெண்டாவது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 மெயினாக பிரச்சனை வந்தது காரணம் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கீழே போனது தான். கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ஒரே நாளில் கீழே போகாது. நம்ம அதை டெய்லி பேஸில் மானிட்டர் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் எப்போ கீழே போக போகுது, எங்கே கீழே போகுதுன்ற அறிவு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பெங்களூரில் இருக்கிற 3000 மானிட்டரிங் போர்வெல்ஸில் வந்து IoT பேஸ்டு சென்சாரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட சேர்ந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணி ஏஐ எனேபிள்டு டெக்னாலஜியை வச்சு எந்த அளவுக்கு வந்து வாட்டர் லெவலில் எப்பப்போ கம்மியாக இருக்குது ரியல் டைம் பேசிஸில் இன்றைக்கி எந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் இருக்குது கிரவுண்ட் வாட்டர்ன்றதை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்ணி 2025 அதை ஃபோர்காஸ்டிங் மாடலை அனௌன்ஸ் பண்ணோம். அதன் பேசிஸ் மேலே 82 வார்டுகளில் வந்து பெங்களூரில் இருக்கிற 300க்கும் அதிகமான வார்டுகளில் 82 வார்டில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை வந்து முன்கூட்டியே நம்ம சொல்ல முடிஞ்சது. வானிலையை எப்படி வந்து முன்கூட்டி கணிக்கிறாங்க, அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வெறுமனே மேக்ரோ பிக்சர் வைக்காமல் மைக்ரோ லெவலில் போயிட்டு கிரவுண்ட் வாட்டருடைய டைனமிக்ஸை பார்த்து ரியல் டைம் பேசிஸில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ தண்ணி குறைய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த வார்டுகளுக்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற லேக்ஸுகளை வந்து தண்ணி நிரப்புறது, இல்லை மக்களுக்கு வந்து அதிகமாக அவேர்னஸ் கொடுக்குறது, ப்ளஸ் லைன்ஸை சரி பண்ணுறது, ப்ளஸ் அங்கே எக்ஸ்ட்ரா சப்ளை சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தனால 2025 2026 எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சம்மரை ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து ஏஐ பேஸ்டு கிரவுண்ட் வாட்டர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். அதே மாதிரி தான் எவ்ரி ஸ்டேஜில் வந்து ஏஐ நம்ம யூஸ் பண்ண முடியுன்றதை வந்து உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நேஷனல் லெவல் ஏஐ சம்மிட்டை வந்து பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டு முன்னின்று பண்ணியிருக்குது. வெறும் ஐடியா ஸ்டேஜில் மட்டும் கிடையாது, இம்பாக்ட் ஸ்டேஜில் ஏஐ கொண்டு வர முடியும். பொதுவாக ஏஐ பற்றி என்னென்னா இளைஞர்கள்ட்ட வந்து பயம் இருக்குது, ஏஐ வந்துச்சுன்னா நமக்கு வேலை வாய்ப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா திங்கிங்லாம் இருக்குது. பட் பொதுவாக வந்து ஏஐ வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம், ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணோன்னா அதன் மூலமே நிறைய வேலைவாய்ப்புகள் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வந்து ஐடி வரும்போது கன்வென்ஷனல் சிஸ்டம் வந்து ஐடிக்கு போனோம்னா நிறைய வேலைவாய்ப்பு போய்ட்டு பயந்தோம். ஆனால் இன்றைக்கி ஐடினால நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் கூட அதை யூஸ் பண்ணி நிறைய தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டுருக்கு. இளைஞர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி பெங்களூர்லேயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், நம்ம டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதையும் உலகத்துக்கு சொல்லணும். அதே சமயம் வளர்ந்து வரும் டெக்னாலஜி பண்ணுற இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நேஷனல் ஏஐ சமிட் பண்ணோம். இதுக்கு சர்வதேச அளவில், வெறும் தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் இருந்து கூட நிறையா பார்ட்டிசிபேஷன் இருந்தாங்க. இஸ்ரேல் எம்பசிலேருந்து வந்திருந்தாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வேறு சர்வதேச அளவில் கூட இது பேசப்படும் பொருளாக மாற இருக்குது. ஏன்னா ஏஐ சம்மிட் அண்ட் வாட்டர் இது வரைக்கும் வெறும் ஜென்ரல் ஏஐ சம்மிட்டாக தான் இருந்தது. வெறும் வாட்டர் செக்டரில் எப்படி ஏஐ பண்ணலாம், அப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சப்மிட் பண்ணதை வந்து இந்திய அளவில் சர்வதேச அளவில் ஒரு பெருமையான நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இந்தியாவிலே முதல் சம்மிட்டாக தானே சார்? கண்டிப்பாக இது நான் சொல்ல போனால் உலகத்திலே இது முதல் சம்மிட்னு சொல்லலாம். ஏன்னா வாட்டர் ஸ்பெசிஃபிக்காக
ஏஐக்கு ஒரு சப்மிட் பண்ணணும், அதன் மூலம் எப்படி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், தொழில் வளர்ச்சி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நீர் மேலாண்மை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் இது வரைக்கும் எதுவும் நடந்தே கிடையாது. ஸோ இது நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்கம் நமக்கு வழங்குச்சு, நம்ம பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அது பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டு. ஓகே, இந்தியா முழுவதும் இன்க்ளூடிங் சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம், கவர்மெண்ட் என்னதான் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணாலும், நீங்கள் என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி நமக்கு வந்து குவாலிட்டியான நீர் வந்தாலும் மக்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இவ்வளோதான் ப்ரிடிக்ஷன் இருந்ததுன்னா அதில் 30% வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிற நீர் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது சார். அப்போ ஆஸ் அ BWSSB இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறீங்க? லைக் அந்த யூசர் எண்டில் இருக்கிறத எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ண பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி BWSSB இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் BWSSB டீம் ப்ளஸ்ஸு நம்ம பொதுமக்கள். ஏன்னா பொதுமக்களை நம்ம ரீச் அவுட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு திட்டத்தை, அரசு திட்டத்தை எதையுமே வெற்றிகரமாக செய்ய முடியாது. இன்றைக்கி BWSSB வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறதும் பொதுமக்களுடைய கோஆப்ரேஷன் தான். நம்ம முதல்ல வந்து தண்ணீர் பஞ்சம் ஆரம்பித்த போது ஏரேட்ன்ற ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணோம். அதை வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி செஞ்சுருக்கிறோம். இதன் மூலம் நமக்கு ஒரு நாளைக்கு 100 MLD 100 மில்லியன் லிட்டர் பெர் டே வந்து சேவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இது எதனால் பண்ண முடியும்னா மக்களுடைய கோஆப்ரேஷனால தான் பண்ண முடியுது. இந்த மக்களுடைய கோஆப்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம மெனக்கடணும். சும்மா வந்து வெறுமனே வந்து மக்கள்கிட்ட வெறும் ஒரு பேப்பர்லையோ ஒரு ரேடியோலையோ ஒரு டிவிலையோ வெறும் அட்வர்டைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. ஃபீல்டில் இறங்கி அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய ஆரம்பிச்சோன்னா அவங்க முன்னாடி வருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்கலாம். ரெண்டாவது வந்து அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். கிட்டத்தட்ட 5,30,000 பேருக்கு மேலே வந்து ஒரே வாரத்தில் வந்து நாங்கள் வந்து தண்ணியை சேமிப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கிறதுக்காக ஒரு பத்திரத்தை உருவாக்கணும். அதன் மூலம் 5,30,000 பேர் சேவ் பண்ணுறோன்னு சொல்லி பத்திரத்தை அவங்க எல்லாருமே எங்களுடைய வாலண்டியர் ஆகிட்டாங்க. ஸோ இது ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர்னு சொல்லுவோம் நம்ம டெர்மினாலஜியில். வந்து இந்த 5 லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு 10 பேரை கன்வின்ஸ் பண்ணால் கூட 50 லட்சம் பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்க ஒரு 10 பேரை கன்வின்ஸ் பண்ணால் 5 கோடி பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு விஷயம் பெரிய லெவலில் போய் முடிவடையணும்னா எல்லா பொதுமக்களுடைய ஆதரவை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நிறைய அப்ரோச்சஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். அந்த வகையில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்க்குறேன். இது இல்லாமல் வேறு அமைப்புகள், இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர் அப்பார்ட்மெண்ட் ஃபெடரேஷன்ஸு, ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஐடி பார்க்ஸ் அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி அவங்கள கூட நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம வெறும் நம்ம சைடு மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் யூசர்ஸுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்கள ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த யூஎஸ் மாதிரி கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் குழாயில் வர தண்ணீரை பிடிச்சி அதை தான் குடிப்பாங்க, அதுதான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. பட் நிறைய நகரங்களில் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. அதில் நிறைய குளோரின் வாடைகள் இருக்கலாம், தரம் இல்லாத நீராக இருக்கலாம். அதனால மக்கள் கேன் தண்ணிக்கு மாற ஆரம்பிச்சாங்க, மினரல் வாட்டர்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த பிஸ்னஸ் ஹியூஜாக போயிட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் பெங்களூரு வந்து ஒரு தரமான ஒரு தண்ணீரை கொடுக்கறதா கேள்விப்பட்டிருந்தேன் சார். அது என்ன, எப்படி இந்த தரமான தண்ணீரை கொடுக்க முடியுது? இந்த அரசு வழங்குற தண்ணீர் வந்து ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தான் அதிகமாக வந்து குடிக்கிறாங்க. பணக்காரங்க எல்லாருமே வந்து மினரல் வாட்டர், நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய வாட்டர் கம்பெனிகள் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு காமன் மேனாக நான் யோசிக்க போது அவங்க குடிக்கிற தண்ணி சேஃபாக தான் இருக்கிற நம்பிக்கை கொண்டு வரணும். தண்ணி சேஃபாக இருந்தால் கூட நம்பிக்கை வேணும். பொதுவாக இந்த ஃபியர் ஃபேக்டர் தான் வந்து இன்றைக்கி வாட்டர் பிஸ்னஸை வந்து வளர்த்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதான் அந்த ஃபியர் ஃபேக்டர் போகணும்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக நம்ம இந்த இந்திய அளவில் இருக்கிற தரச்சான்றிதழ் நிறுவனம் BIS சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ அந்த BIS சர்டிஃபிகேஷன் வாங்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறையா ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி கன்சூமர் பாயிண்ட் வரைக்கும், நீர் போகிற அளவு வரைக்கும் என்னென்ன குவாலிட்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், எவ்வளோ வந்து டெஸ்டிங்ஸ் பண்ணுறோம், இதெல்லாமே ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் இது ஒரு டைம் கிடையாது, எவ்ரி 3 months தே கீப் கம்மிங் அண்ட் செக்கிங் இட். அதனால் இது கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த தரச்சான்றிதழுக்கு உளப்பட்டுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து இதுவரைக்கும் இந்திய அளவில் எந்த விதமான ஒரு பப்ளிக் செக்டர் வாட்டர் யூட்டிலிட்டியும் வந்து BIS சர்டிஃபிகேஷன் வாங்கலை. ஸோ நம்ம BIS சர்டிஃபிகேஷன் வாங்கி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் குடிக்கிற நீரை வந்து BIS சர்டிஃபைடு அப்படின்ற சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து சர்டிஃபை பண்ணுறது மூலம் அவங்களுக்கு வந்து இதன் மேல் நம்பகத்தன்மை அதிகப்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய BWSSB நீரை வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ பாட்டில்டு வாட்டர் கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம வழங்குற தண்ணி வந்து ஹவுஸ் ஹோல்டில் போய் ரீச் ஆகுது. பட் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுறவங்க, டிரான்சிட்டில் இருக்கிறவங்க வந்து நிறையா பேர் பாட்டில் வாட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. பொதுவாக இந்த பாட்டிலில் என்னென்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ன்ற ஒரு நச்சுத்தன்மை இருக்குது. அந்த பாட்டில் வந்து வெயில் எக்ஸ்போஷர் ஆகும்போதோ இல்லை ரொம்ப நாள் ஆகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் தூள்கள் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக போய்
உடம்புல போய் அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறது அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு இருக்குது. அதனால் பிளாஸ்டிக் ஃப்ரீ BIS சர்டிஃபைட் பாட்டில்டு வாட்டர் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்ட முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கும் தரமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆழ்ந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த BIS சர்டிஃபிகேஷன். அதன் மூலம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான தண்ணீர் கிடைச்சிச்சு. ஸோ இந்தியாவிலேயே ஒன் அண்ட் ஒன்லி பாடி. கண்டிப்பா. அதனால இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க சார். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 200 ரூபாய்க்கு விற்கிற வாட்டர் பாட்டில் குவாலிட்டியும் ஒரு நார்மலான ஏழை ஒரு குழா திறந்தா வர தண்ணியும் ஒரே குவாலிட்டியா? கண்டிப்பா இருக்கும். அதை விட நல்ல தண்ணியாகவே இருக்கும். ஏன்னா வந்து பொதுவாக அந்த டீமினரலைஸ்ட் வாட்டரில் வந்து நிறையா முக்கியமான சத்துக்களை வெளியெடுத்துருவாங்க. நம்ம காவேரி வாட்டரை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஸ்டேடாக மக்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகே. பெருநகரங்கள்ல இன்னும் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த டேங்கர் மாஃபியா சார். ஒவ்வொரு கோடை காலத்தை ஒட்டியும் பார்த்தீங்கன்னா பல தனியார் நிறுவனங்கள் தண்ணீர் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அபகரிச்சு மக்களுக்கு அதிக விலையில கொடுப்பாங்க. இது எல்லா அசோசியேஷன்லயுமே சரி, எல்லா பெருநகரங்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. BWSSB இந்த டேங்கர் மாஃபியாவை கட்டுப்படுத்த என்ன பண்றீங்க? முக்கியமாக வந்து 2024 வந்து தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது அப்போ வந்து டேங்கர் சப்ளை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ டேங்கருடைய விலை வந்து தாறுமாறாக போச்சு. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து இதை ஒரு நெகட்டிவ் இஷ்யூவாக தான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து டேங்கர் மாஃபியாவுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு, கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் அரசாங்கத்தோட சர்ச்சை பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மெயினாக இதுக்கு ஒரு சட்டம் போட்டால் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் டேங்கர் பிஸ்னஸ்ன்றது வந்து நடைமுறையில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸாக இல்லை. அதுக்கான ஒரு சட்டம் அமைப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ சட்டம் இல்லாதப்போ 2 வழி. ஒன்று சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து சட்டத்துக்கு பதிலாக வேறு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். ஏன்னா சட்டம் கொண்டு வரதுக்கு நிறைய நாள் ஆகும். ஸோ ஆனால் திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால் திட்டத்தை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணோம். சட்டமாக திட்டமானு பண்ணும்போது ஸோ இப்போ சட்டம் கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். பட் நம்ம இமிடியேட்டாக பண்ணணும்னா திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும். எங்களுடைய துணை முதல்வர் DK சிவகுமார் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை ஏதாவது ஒரு திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. சஞ்சாரி காவேரி அப்படின்னா நடமாடும் காவேரி, தமிழில் பற்றி நடமாடும் காவேரி குடிநீர் திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். இது பார்க்கும்போது எல்லா ஊரில் இருக்கிறதானப்பா என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இதில் மெயினாக வந்து கன்சியூமருக்கு வந்து எம்பவர் பண்ணணும். கன்சியூமருடைய லெவல்லையே புக்கிங் பண்ண முடியும். இங்கே இன்டர்மீடியட்ஸ் யாரும் கிடையாது. டைரெக்டாக கன்சியூமர் அவங்க வீட்டு வாசலுக்கு தண்ணி கொண்டு வர முடியும். ப்ளஸ் வந்து அவங்க தண்ணி அவங்களுக்கு புக் பண்ண தண்ணி அவங்களுக்கு தான் வர்றதான்ற ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு GPS சிஸ்டம் கொடுத்து அதை அவங்களே பார்க்க முடியும். ப்ளஸ் ஆன்லைன் பேமெண்ட் எனேபிள் பண்ணோம். ப்ளஸ் அவங்க குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் கரெக்டாக வருதா, குவாலிட்டி கரெக்டாக வருதுன்ற IoT சென்சார் மூலமாக டேட்டாவை வந்து கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இத்தனை அஷ்யூரன்ஸ் கொடுக்கறதுனால விலையும் கம்மியாக வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டது. முக்கியமாக நகரத்தில் வெளிப்புறங்கள் இருக்கிற மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருந்தது. இந்த சஞ்சாரி காவிரி திட்டம் மூலம் பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆச்சு. நமக்கு இதனால் இன்னொரு இம்பேக்ட் என்னென்னா, இந்த ஏற்கனவே டேங்கர் மாஃபியாங்க யார் இந்த பிஸ்னஸில் இருந்தாங்க அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய டேங்கர் ரேட்டை கம்மி பண்ண வேண்டியது போச்சு. அதனால் பொதுமக்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர் வந்து கம்மியான விலையில் வந்து நம்ம BWSSB வழங்கிச்சு. அதே சமயத்தில் மற்ற ப்ரைவேட் டேங்கர்ஸ்க்கு கூட தங்களுடைய விலையை ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ப்ரைவேட் டேங்கருடைய தாக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்களுடைய விலையும் ஏற்ற முடியல, அவங்களால சப்ளையும் பண்ண முடியல. ஸோ மக்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒரு பக்கம் தரமான தண்ணீர் நியாயமான விலையில் BWSSB காவிரி நீரை கொடுக்கும்போது அதிகமான விலையில் தரம் சான்று இல்லாத தண்ணியை வந்து யாரும் முன் வர மாட்டாங்க. ஒரு மார்க்கெட் டிஸ்ட்ரப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த டிஸ்ட்ரப்ஷன் ஸ்ட்ராட்டஜி மூலம் டேங்கர் மாஃபியா கம்மியாக இருக்குது. அதுக்கு நிறையா பொதுமக்கள் முக்கியமாக அப்பார்ட்மெண்ட் ஃபில்ட்ரேஷன்ஸ் கூட நமக்கு நன்றி தெரிவித்திருக்கோம். இந்த மாஃபியா லைக் அந்த பஞ்சம் இருக்கும்போது பீக் டைம்ல 3500 5000 வரைக்கும் ஒரு டேங்கர் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்? இன்னைக்கு நம்ம 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 600 rupees. வெறும் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. ஓகே. அது வந்து வெறும் காஸ்ட் பேஸ், அதில் எதுவும் லாபம் கிடையாது BWSSBக்கு. காஸ்ட் பேசிஸில், ஏன்னா வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் டெலிவரி இதெல்லாம் மேன் பவர்லாம் சேர்த்து இவ்வளோ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட் ஃபெடரேஷன்ஸில் இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இது பெரிய அளவில் நமக்கு லாபம் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசும்பொழுதே இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாச்சு தான் முக்கியமான பஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து மழைநீரை சேகரிக்கிறது தான். நீங்கள் வந்து தலைமை ஏற்றதற்கு பிறகு இந்த மழைநீரை சேகரித்துக்கிறதுக்கான திட்டம் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது சார்? ஏன்னா
சென்னையிலயும் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு, எல்லா வீடுகளுக்கும் அது மேண்டேட்ரின்னு இருக்கு. பட் எவ்வளவு தூரம் அது எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் தான் இருக்கு. இங்க எப்படி பண்றீங்க நீங்க? நீருக்கு ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா மழை நீர் மட்டும்தான். அது நதி நீராக இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், கடைசியில் நம்ம சோர்ஸை தேடிட்டு போனோம்னா அது மலையிலேருந்து தான் வரணும். ஃப்ரெஷ் வாட்டர் தான் வரணும். கடல்லேருந்து எடுத்தால் கூட அது மழை நீர் தான். அதனால் மழை நீரை வந்து சேகரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். மெயினாக வந்து சட்ட அமைப்பில் வந்து பிடபிள்யூஎஸ்எஸ்பியுடைய ஜுரிஸ்டிஷனில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்டிங்லேயுமே வந்து 30-40 சைட்டுக்கு மேலே இருக்கிற ஹவுசஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் கட்டாயம்ன்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து மழைநீர் சேகரிக்கிறதுக்கு வந்து பொது இடங்களில் சப்போஸ் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து நிறையா தண்ணி வந்து ஃப்ளட்டு மாதிரி வந்துட்டுருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிற ஏரிங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதாவது வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி வசதி குடியிருப்புகள் பகுதிகளில் இருக்கிற தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி நாளால் போய் வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வந்து லேக்கில் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கம்யூனிட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிருக்கோம். ப்ளஸ் நிறைய இடங்களில் போர்வெல்கள் 3000க்கு அதிகமான போர்வெல்கள் பழைய போர்வெல்கள்லாம் வந்து வத்தி போனதுனால அது வந்து வேஸ்ட்டாக இருந்தது. அந்த இதுக்கும் ஃபில்டர் போட்டு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமாக ஃபில் பண்ணுறது. எது வந்து வத்தி போன போர்வெல்கள்லாம் இப்போ தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் நமக்கு பேசப்பட்டிருக்குது. இது இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுடைய ஒரு சின்ன கண்டுபிடிப்பு என்னென்னா 60 மைக்ரான் சைஸில் இருக்கிற ஃபில்டர்களை யூஸ் பண்ணணும்னா தண்ணீர் என்னென்ன மழை தண்ணீரை நேரடியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா மழைநீரை வந்து மேலே ரூப் டாப்லேருந்து வருது, ஸோ வரும்போது நிறையா பொல்யூஷனாக இருக்கும், அந்த பொல்யூஷன் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் எதர் சுவர் கனெக்ஷன்ஸ்லையோ இல்லை நேச்சுரல் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணுறாங்க. அது இவ்வளோ ரிசோர்ஸஸ் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 60 மைக்ரான் சைஸஸ் இருக்கிற ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணுற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை பைலட் பண்ணி அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பொதுமக்களுக்கு ஆஃபர் பண்ணுறோன்னா இந்த 60 மைக்ரான் சைஸ் இருக்கிற ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபில் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து பிடபிள்யூஎஸ்எஸ்பியில் வந்து பெனால்ட்டியை வந்து கம்மி பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஒருவேளை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன காசு செலவாகுதோ அதை இஎம்ஐ பேசிஸில் நீங்கள் கொடுங்க, உங்கள் பெனால்ட்டிக்கு கம்மியாயிடும், ப்ளஸ்ஸு உங்களுக்கு சிஸ்டம் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு நாளைக்கு இல்லை, இன்னும் பல வருடங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குன்ற திட்டத்தை வந்து இன்றைக்கி அப்ரூவ் பண்ணிருக்கோம். அதை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. பெரும் நகரங்கள் இன்க்ளூடிங் பெங்களூர்ல எல்லா நகரங்களையும் ஒரு பிரச்சனை வந்து டிராஃபிக். அந்த டிராஃபிக்கு இன்னொரு காரணம் சொன்னா ரோடு பள்ளங்களை வந்து தோண்டி போடுறது தான். அது அதிகமா பண்றது இந்த வாட்டர் பாடியும் இபியும் தான். இது ரெண்டுமே நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே நல்ல ரோடு புதுசா போடுறாங்க, மறுநாளே வந்து தோண்டி போட்டு ஏதோ ஒரு ரிப்பேர் அப்படின்ட்டு போறாங்கன்ட்டு. இந்த ப்ராப்ளம் ஏன் சார் இருந்துகிட்டே இருக்கு? அதை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றது? இவ்வளோ டிராஃபிக் இருக்கிற ஒரு சின்னதா ஒரு பள்ளம் நோடினாலே பெரிய டிராஃபிக் ஆகும். இங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? பெங்களூரு வந்து ஒரு அன்பிளான்டு சிட்டி. இந்த மாதிரி நம்மளுடைய பெரும்பாலான நகரங்கள் சென்னையாக இருக்கட்டும் இல்லை வேறு வேறு பெருநகரங்களில் பெரும்பாலான நகரங்கள் அன்பிளான்டு சிட்டி க்ரோத் தான். எங்கேயோ ஒரு வில்லேஜ் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது வந்து அன்பிளான்டாக இருக்கும். அதனால் ஆர்கனைஸ்டாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ மற்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நகரங்களில் வந்து யூட்டிலிட்டி கார்டர்னு போட்டிருப்பாங்க. சைடில் ரோடுக்கு சைடில் செப்பரேட்டாக இதுக்குன்னே ஒரு இது இருக்கும், டக்ட் இருக்கும். ஸோ ஏதாவது ரிப்பேர் கரண்ட்டோ இல்லை கேஸோ இல்லை வந்து உங்களுக்கு வாட்டரோ சுவர் பைப் லைனோ ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த ஏரியாவை மட்டும் ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. பட் நம்ம இந்த மாதிரி அன்பிளான்டு சிட்டியில் மெயினாக வந்து இருக்கிற ரோட்டுக்கு கீழே தான் வந்து போட்டிருப்பாங்க, இல்லை ரோட்டு சைடில் போட்டிருப்பாங்க. ரோடை அகலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ரோட்டுக்கு நடுவில் போயிடும். ஸோ பைப் லைன் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து இதை ரோடை வந்து கட் பண்ணி தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் முக்கியமான என்ன பிரச்சனைனா வந்து ரிப்பேர் ஆனதப்போ இது அண்டர் த கிரவுண்டில் இருக்கிறதுனால எங்கே ரிப்பேர் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணால் மல்டிபிள் பிளேசஸில் கட் பண்ணி பார்ப்பாங்க, இங்கே ரிப்பேர் ஆயிருக்கா, இந்த கண்டாமினேஷன் சோர்ஸ் இங்கே வந்திருக்குதா, இல்லை இங்கே லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்து ஓப்பன் கட் பண்ணி மல்டிபிள் பிளேஸில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா நிறைய ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா ரோபோட்டிக் டெக்னாலஜி, நம்மளுடைய சென்னை ஐஐடியுடைய ஸ்டார்ட் அப் பேஸ்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரோபோட்டிக் கேமராஸு மற்றும் மினி ரோபோட்ஸை வந்து பைப்லைனில் அனுப்பிச்சு எந்த இடத்துல லீக்கேஜஸ் இருக்கோ, எந்த ஏரியாவில் லீக்கேஜஸ் இருக்கோ, எந்த ஏரியாவில் வந்து கண்டாமினேஷன் சோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சாம்பிள் பெட்டி சின்ன சைஸாக வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரோபோட்டை உள்ளே இறக்கி ரோபோட் உள்ளே போகும், பைப் லைனில் போகும். 100 mm பைப் லைனில் கூட ரோபோட் உள்ளே போயிட்டு
எங்கே லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து கண்டாமினேஷன் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இங்கே டேட்டா கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாயிண்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோன்னா, சின்ன ஒரு ஓட்டை போட்டோன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து இல்லைனா அந்த 1 கிலோமீட்டரில் 10-15 கட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒரு 50 மீட்டருக்கு ஒரு கட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல எக்ஸாக்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு லீக்கேஜஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால பல இடங்களில் கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடிஞ்சது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 399 இடங்களில் வந்து இந்த ரோபோட்டிக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளே பண்ணி நம்ம லீக்கேஜஸை அரெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு 3-4 மந்த்ஸில் அக்டோபர் மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே. அக்டோபர் 2025. ஸோ ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. ஸோ அரௌண்ட் 399 பிளேசஸில் வந்து லீக்கேஜஸ் அண்ட் கண்டாமினேஷன்ஸ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் மேலே கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதை 399 பிளேசஸில் நம்ம இதை மட்டும் தான் கட் பண்ணிருக்கோம். இல்லைன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 10 மடங்காக அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4000 பிளேஸில் கட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. வெறும் 399 பிளேஸில் நம்ம கட் பண்ணால ரோடு டேமேஜ் கம்மியாகும். ப்ளஸ் நமக்கு டேட்டா கிடைக்கும். இப்போ எந்த நேரத்துலாம் நமக்கு முன்னாடி கண்டாமினேஷன் ஆச்சு, எந்த இடத்துல லீக்கேஜஸ் இருக்குது, எங்கே பைப்லைன் வீக்காக இருக்குன்ற டேட்டா கிடைக்கும். இல்லைனா அது ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி எப்போன்றது தெரியாது. அதனால் இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது பிளான் பண்ணும்போது பிபிஎம்பியை வந்து ரோடு போடும்போது முன்னாடியே சொல்லிடுவோம், இந்த இடத்துல எங்களுக்குலாம் லைஃப் டேமேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் இடத்துல ரோடு போடும்போது நாங்கள் முன்னாடி பைப்லைன் ஒர்க் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு போடுங்கன்றத அந்த அட்வான்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த டேட்டா ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கிறனால இந்த டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி போய் திரும்பி பிளான் பண்ண முடியாது. சிட்டியை வந்து இப்போ இருக்கிற லிமிடேஷன்ஸ்குள்ளே என்ன பண்ணலான்றதை யோசிச்சு பண்ணுறதுனால பெங்களூரை பொறுத்தளவுக்கு வெகுவாக வந்து இந்த ரோட் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகே. ஸோ பிடபிள்யூஎஸ்எஸ்பியில் தண்ணீர் கொடுக்கறது ஒரு பக்கம்னா, கழிவு நீர்களை திருப்பி எடுக்கிறது வந்து அடுத்த இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். அதில் முதல்ல ஒரு கேள்வி சார், இந்தியா முழுவதும் இருக்கு, இன்றும் கூட இந்த 2026 கூட மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் ஒரு அவலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளும் நிறைய இடத்துல பார்க்கிறோம், ஒரு ஆண்டுக்கு இத்தனை மரணங்கள் அப்படின்னு நடக்குது விஷவாயு தாக்குதல்னால. பிடபிள்யூஎஸ்எஸ்பி என்ன பண்றீங்க? இல்லை, இது முன்னாடி இருந்த பழக்கம் இப்போ இல்லை கிடையாது. இப்போ வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிற பழக்கம் எங்கேயுமே நடைமுறை கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த யூஸ் பண்ணுறாங்க செப்டிக் டேங்கு வந்து க்ளீன் பண்ணும்போது ஜெட்டிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் ஹோல்ஸு க்ளீன் பண்ணும்போது மேனுவல்ஸ் க்ளீனிங் மீன் டைரக்ட் கிடையாது, ஜெட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க வித் ப்ரோட்டோக்காலோட. பட் நம்ம வந்து இன் அடிஷன் டு தட் நம்ம வந்து ரோபோட்டிக் சுவர் கிளீனிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் மனித கழிவுகளை வந்து க்ளீன் பண்ணுற அந்த மிஷினை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது கூட ரோபோட்டே பண்ணுற மாதிரி. ப்ளஸ் வந்து சில சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த சுவர் பைப்லைன்லாம் ரொம்ப அன்அப்ரோச்சபிள் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலமாக போயிட்டு அது வந்து உள்ள ரோபோட்டை விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் இதில் எங்கே பிளாக் இருக்குன்ற எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு முன்னேற்றகரமான திட்டம் தான். இது கூட நம்ம பிடபிள்யூசிபியில் பண்ணிகிட்ருக்கோம். இதை கூட மற்ற நகரங்களில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முன்னேற்றமான இனிஷியேட்டிவ். பட்டு இது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடங்கள் என்ன ஆகும்னா இந்த க்ளீனிங் வந்து மானிட்டரிங் ப்ராப்பராக இருக்காது. ப்ளஸ் நமக்கு டூல் கிடைக்கும், எங்கே க்ளீன் பண்ணுறதுக்கொண்ட டேட்டா ஆன்லைனில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். இப்போ மற்ற ரெகுலர் மெத்தட் ஆஃப் கிளீனிங், கன்வென்ஷனல் கிளீனிங்கில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க, க்ளீன் பண்ணதுக்கான எவிடென்சஸோ டேட்டாவோ நம்மகிட்ட இருக்காது. ஸோ இங்கே நம்மகிட்ட டேட்டாவும் இருக்குது, எவிடென்சஸ் இருக்குது. ஸோ தட் க்ளீனிங் வில் பி பக்கா. இதன் மூலம் இந்த கழிவுநீர் குழாய்கள் மூலம் வந்து மேலே கசிகிறது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவேஜ் லைன் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடும். அது அட்வான்ஸ்டாக இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ண நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. இந்த பெங்களூர் வந்து த மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டிஸ் இன் இந்தியாவில் ஒன்று. கழிவு நீர் ஒரு நாளைக்கு அவ்வளவு அதிகமாக வரும், நம்ம கற்பனைக்கே அதிகம் இல்லாத அளவுக்கு வரும். என்ன சார் பண்றீங்க அந்த கழிவு நீர் எல்லாம் ஆப்டிமமா? என்ன எப்படி சேமிக்கிறீங்க, எப்படி டிஸ்போஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்க? கழிவு நீரை வந்து நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டாக தான் பார்க்குறோம். ஆனால் வந்து அப்போ இந்த கன்வென்ஷனல் மெத்தடாலஜி விட்டு திருப்பி அல்டர்னேட்டிவாக நம்ம யோசிச்சோம்னா கழிவு நீரை வந்து ரிசோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். வேஸ்ட் டு வெல்த் அப்படின்ற கான்செப்ட் படி வந்து கழிவு நீரில் வந்து சுத்திகரித்ததுக்கப்புறம் நமக்கு நீர் கிடைக்கும், சுத்திகரிக்கப்பட்ட நீர் கிடைக்கும். அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீரை வந்து முன்னாடிலாம் வந்து நாளால் விட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2100 MLDக்கு மேலே எவ்ரி டே 2100 மில்லியன் லிட்டர் வந்து கழிவு நீர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கழிவு நீரை வந்து நம்ம வந்து ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வேஸ்ட்டாக விட்டுரும், திருப்பி அது இன்னொரு கழிவுநீரோடு சேர்ந்து திருப்பி கழிவுநீராகவே போயிடுது. ஸோ அதனால் இவ்வளோ தூரம் செலவழித்து பண்ண வேஸ்ட்டு வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நம்ம பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டில் கிட்டத்தட்ட 850 MLDயை வந்து பெங்களூரை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற ஏரி குளங்களை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கோலார், சிக்பலாபுரா, ராம்நகரா, அணைக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற லேக்ஸுக்கு ஃபில் பண்ணுறது மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் மட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து
பெங்களூர் சுற்றி முன்னாடி ஒரு காலத்தில் வந்து கோலார்லாம் வந்து தண்ணீர் பஞ்சத்தில் பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா 3 வேளைக்கு வந்து மகசூல் பண்ணுற அளவுக்கு தண்ணீர் எதேச்சி ஆயிருக்குது. இதுக்கு முக்கியமாக வந்து இந்த நிலத்தடி நீரை, இந்த ட்ரீட்டட் வாட்டரை வந்து லேக்குக்கு ஃபில் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ வேஸ்ட்டாக போயிட்டு இருந்த நீரை வந்து இப்போ லேக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பெங்களூரில் கூட பார்த்திங்கன்னா இருக்கிற 200 லேக்ஸையும் கூட நாங்கள் ஒரு அடுத்த கட்டமாக வந்து பண்ணிட்டுருக்கோம். மீன் ஒரு அமைப்பில் வந்து ஒரு 30 லேக்ஸ் பண்ணோம். திருப்பி அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு 40 லேக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 70-75 லேக்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இதன் மூலம் கூட நிலத்தடி நீர் மட்டத்தில் வந்து அதிகப்படுத்தலாம். பெங்களூருக்கு தண்ணீர் பிரச்சனையை நம்ம கம்மி பண்ண முடியும். 2வது முக்கியமான யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, சிவேஜை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய ஸ்லட்ஜ் டெவலப் ஆகும். அந்த ஸ்லட்ஜை வந்து வேஸ்ட் ப்ராடக்டாக டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம சோலார் ட்ரையிங் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபார்ம் யார்ட் மணியூரா, கிரேட் 2 ஃபார்ம் யார்ட் மணியூரா யூஸ் பண்ணுறதுக்கான திட்டத்தை போட்டு வேர்ல்டு பேங்கோடைய உதவியோட. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லட்ஜை வந்து டைஜஸ்ட் பண்ணால், பயோடைஜஷன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கேஸ் உருவாகும், பயோகேஸ் கிடைக்கும். ஸோ இந்த பயோகேஸ் திட்டம் கூட ஒரு மிகப்பெரிய முன்னோடியான திட்டம். முதல் முறையாக வந்து பிபிபி மாதிரியில் வந்து 550 எம்எல்டி கழிவுநீரை சுத்திகரித்து பயோகேஸுக்கு கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 30,000 கியூபிக் மீட்ரு வந்து பயோகேஸை வந்து எவ்ரிடே ப்ரொடியூஸ் பண்ணி அதை நேரடியாக கெயில் நிறுவனத்துக்கு விற்பதன் மூலம் பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டுக்கு 85 கோடி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஒரு திட்டமாக போட்டு செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கழிவு நீரை வெறும் கழிவு நீராக பார்க்காம அதை ஒரு ப்ராப்ளமாக யோசிக்காமல் அதை வந்து ஒரு ரிசோர்ஸஸ் தான் கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். அதன் மூலம் வந்து பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டுடைய இன்கமும் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் ரிசோர்ஸஸும் கிடைச்சிருக்குது. பயோகேஸ், ட்ரீட்டட் வாட்டர், இந்த மாதிரி அடிஷ்னல் ரிசோர்ஸஸை நம்ம ஜெனரேட் பண்ணணும். ஸோ எப்போயுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியுடைய ப்ராப்ளம் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு சொல்யூஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ கழிவு நீர் அது வேஸ்ட்னு சொல்றதுல இருந்து நீங்க 85 crores ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க பயோகேஸ். அது வந்து இன்டர்னலா நம்ம தேவைகளையும் பூர்த்தி செய்யுது அப்படிலாம் சார். அப்போ நீங்க இதோடைய ஆப்டிமம் யூட்டிலைஸ் எவ்வளவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெங்களூர் மாதிரி ஒரு நகரத்துல நடந்திருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இது ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணா இது இந்தியாவோட தேவையை எவ்வளவு பூர்த்தி செய்யும்? பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டுலேயே கிட்டத்தட்ட 2100 எம்எல்டி கழிவுநீர் ஜெனரேட் ஆகுது. அது ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற என்ன இருக்குதோ அதை வந்து வெறும் 550 எம்எல்டி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு அதை விட 3 மடங்கு அதிகமாக பெங்களூர்லேயே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயோகேஸ் ப்ரொடக்ஷனை. இது வெறும் பெங்களூர் மட்டும்தான். இது மாதிரி சென்னை, டெல்லி, கல்கட்டா, அப்புறம் நிறைய டயர் 2 லெவல் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதன் மூலம் வந்து நம்ம வந்து எனர்ஜி டிபெண்டன்சி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா வாரில் வந்து இன்றைக்கி கேஸ் கிடைக்காம நம்ம வந்து ஒரு பற்றாக்குறை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது எதனாலனா எனர்ஜி நம்ம மற்றவங்க நம்பி இருக்கிறதுனால தான். பட் என்னையை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து போதுமான அளவுக்கு வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும். அது நம்ம வெறும் அதை கேஸாக பார்க்காம வேறு சோர்ஸ் வந்து டேப் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எனர்ஜியை வந்து எல்லா எனர்ஜியும் வந்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பயோகேஸ் வந்து ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஸோ அதனால் இந்த சோர்ஸை வந்து நம்ம வந்து ரிசோர்ஸஸாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கேஸ் இந்த மாதிரி பெரிய அளவில் இறக்குமதி பண்ணுறதோ நம்மளுடைய அந்நிய செலவாணி வந்து வேஸ்ட் ஆகிறது தடுக்க முடியும். இதன் மூலம் வந்து இந்தியா வந்து இன்றைக்கி மற்ற நாடுகளை நம்பி எனர்ஜிக்காக நம்பி அவங்கள கையேந்திர நிலைமை மாறி இந்தியா மற்ற நாடுகளுக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் வந்து வியாபாரத்தை பெருக்கவும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை நமக்கான வாய்ப்புன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அதான் என்னுடைய வேத வாக்கியம். அது எல்லா ஃபீல்டையும் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம் சார். கடந்த ஆண்டு வந்து காவேரி ஆரத்தி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. அந்த காவேரி ஆரத்தி அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து நீர் மேலாண்மைக்கோ இல்லை நீர் பாதுகாப்புக்கோ உதவியாக இருந்தது? தண்ணீர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து முன்னாடி காலத்துலேருந்து பரம்பரையாக வந்து தண்ணீருடைய நதிகளுடைய பெரும்பாலான பேர்கள் வந்து பெண்கள் பேர் தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய எல்லா சம்பிரதாயங்களையும் வந்து தண்ணியை வந்து முதல்ல வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். அது அபிஷேகமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணியை வச்சு தான் பூஜை பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம முன்னோர்கள் பண்ணாங்கன்னா வெறும் மூட நம்பிக்கை நம்ம பார்க்குறோம். இது வந்து தண்ணிக்கு வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான். வெறும் மூட நம்பிக்கை நம்ம சொல்லி நிறையா விஷயம் நல்ல விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தண்ணியை வந்து அதுக்கான மரியாதை கொடுக்காம போகிறது தான். இன்னைக்கு வந்து தண்ணி இல்லைன்னா இடத்துல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு கூட வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு. காற்றுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வாழ தேவையான ஒரு முக்கியமான விஷயம் வந்து தண்ணி தான். ஆனால் அப்படிப்பட்ட தண்ணிக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணியை வந்து ஓவராக நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான
இடத்த நம்ம கொடுக்கறது கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த பெங்களூர் மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற வந்து அறிவு எனக்குமே இல்ல. நான் முன்னாடி இந்த பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, தண்ணி எங்க இருந்து வரன்ற ஒரு கான்ஷியஸ்னஸே எனக்கு இல்லாம தான் இருந்தது, உண்மையா சொல்லப்போனா. ஸோ இந்த இந்த அமைப்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் இந்த தண்ணிய மக்களுடைய வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளோ 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தண்ணிய கொண்டு வரேன்ற ஒரு சிறப்பை சொல்லணும்னு என்ற எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு. அதன் விளைவா தான் வந்து எங்களுடைய துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, இதுக்கு நம்ம பழைய வழிபாட்டு முறையவே யூஸ் பண்ணி, மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம். அதுக்கு தான் காவேரி ஆர்த்தி திட்டம் சொல்லி கொண்டு வந்தோம். இதுக்கு பொது வேளையில வந்து நிறையா பேர் கொஞ்சம் நெகட்டிவா கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்ல விரும்புறேன். எப்பயும் வந்து ஒரு விஷயத்த வந்து நேரடியா பார்க்கறதுக்கும், ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த காவேரி ஆரத்தி கிட்டத்தட்ட வந்து நம்ம பண்ணும்போது பெரிய அளவில் மக்கள் உலகளாவிய கவனத்தை ஏற்படுத்தியது. ஸோ இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு தாக்கலை பண்ணுறதுக்கான முதல் அச்சாரமே வந்து காவிரி ஆரத்தி பண்ணி மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது தான் காரணம். ஓகே. இதன் மூலம் வந்து நம்மளுடைய கலை பாரம்பரியம் மூலமே வந்து மக்களுடைய வாட்டர் கான்சியஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதனால் இந்த திட்டத்தின் மூலம் வந்து மக்களுக்கு காவேரி நதியின் மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வும், காவேரி மூலமாக வர்ற தண்ணி, இந்த தண்ணியை நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாக்கணும், எப்படி முன்னாடி அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து தண்ணியை எப்படி நம்ம பாதுகாக்கணும், ஒரு வழிபாடு பண்ணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம அவங்க மனசில் விதைக்க நினைச்சோம். கண்டிப்பாக விதைச்சிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு சாதாரணமாக இருந்த பிடபிள்யூசிபி இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெயர் பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த காவிரி இந்த நீருக்காக வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வந்து அந்த 50,001 ஒன்று வாங்கியிருக்கோம் சார். எதுக்காக அந்த சான்றிதழ் கொடுத்தாங்க? அது எந்த விஷயத்தை அங்கீகரிக்குது நமக்கு? இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்கப்படுற சர்டிஃபிகேஷன். இது வந்து லண்டனில் இருக்கிற பியூரோ ஆஃப் விட்டிஎஸ் அமைப்பு வந்து கொடுக்குற சான்றிதழ். இந்த சான்றிதழ் வந்து உலகளவில் பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படுகின்ற சான்றிதழ். இந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நம்மளுடைய பயன்பாட்டில் வந்து எவ்ரிடே நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். அது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை டீசலாக இருக்கட்டும், ஃபியூவலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பிடபிள்யூஎஸ்எஸ்பி வந்து எனர்ஜி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கான்சியஸாக யூஸ் பண்ணுது. பொதுவாக நம்ம வந்து லைட்டை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், ஆஃப் பண்ணாமல் போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் 100 யூனிட் செலவழிக்கிற இடத்துல 150 யூனிட் செலவழிப்போம். அதனால் மக்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்காது. அது ஆர்கனைசேஷன் தான் பிடபிள்யூஎஸ்எஸ்பிக்கு அந்த எனர்ஜி கான்சியஸ்னஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனர்ஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல எவ்வளோ ஆப்டிமமாக எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ சஸ்டைனபிளாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து திட்டம் போட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பம்ப்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பைப்லைன்ஸ், நம்மளுடைய லோக்கல் மானிட்டரிங் சிஸ்டம், அப்புறம் சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளானில் இருக்கிற ஏரேட்டர்ஸ், ப்ளோயர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து எங்கெங்கெல்லாம் எனர்ஜியை சேவ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை ஒரு சாஃப்ட்வேர் டூல் மூலமாக எனர்ஜியை சேவ் பண்ண ஆரம்பித்தோம். அது மூலம் பெங்களூர் வாட்டர் சப்ளை போர்டு சேவ் பண்ணிட்டு இருந்த எனர்ஜி வந்து 25% ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எனர்ஜி. 100 யூனிட் யூஸ் பண்ணிட்டு இடத்துல 75 யூனிட் தான் யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணதுனால இந்த எனர்ஜி சேவிங்கை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற சர்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த ஐஎஸ்ஓ 50,001 சர்டிஃபிகேஷன். ஓகே. இந்த சர்டிஃபிகேஷனோட இன்னொரு யூஸ் என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டில் போய் நமக்கு பிடபிள்யூஎஸ்எஸ்பிக்கு ஃபண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் லோன் கேட்க போனோம்னா அவங்க சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷன் லாபத்தில் போக வாய்ப்பு இருக்கா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சஸ்டைனபிளாக வேலை பார்த்துட்டு இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன் எவ்வளோ அளவுக்கு எனர்ஜி ஆப்டிமமாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பீடு பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி தரச்சான்றிதழ்கள் முக்கியம். ஓகே. ஸோ இந்த தரச்சான்றிதழ் தான் நமக்கு வந்து இது நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றத வந்து வெளியில் சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம், குளோபல் ரெக்கக்னேஷன். ஸோ அது இருந்தால் தான் அடுத்தவங்க ஃபண்டிங் போடுவாங்க. நீங்களே நல்லா போடிட்டு இருக்கிற கம்பெனியில் தான் எல்லாம் ஃபண்டிங் போடுவாங்க. ஸோ அடுத்த கட்ட திட்டங்களுக்கு எங்களுக்கு ஃபண்டிங் ரெடி பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஐஎஸ்ஓ 50,001 சர்டிஃபிகேஷன் 2018 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் பீயிங் டன். ஸோ இது டைரெக்டாக நமக்கு வந்து நிறைய அளவில் பயன் இருந்தால் கூட இன்டெரக்டாகவும் நிறையா பயன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன், நாட் ஓன்லி பிடபிள்யூஎஸ்எஸ்பி, அடுத்து வர்ற எல்லா ஆர்கனைசேஷனுமே இந்த மாதிரி எனர்ஜி சேவிங் பண்ணுற திட்டத்துக்கு வந்து முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இந்த எரிவாயு பிரச்சனையாக இருக்கட்டும், எனர்ஜி பிரச்சனையாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்கட்டும், இது எல்லாமே கூட சால்வ் பண்ண முடியும். எதுவுமே அதிகமாக காசு செலவழிக்காமல் இருக்கிற ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் நம்ம நாடு வந்து வளர்ந்த நாடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த ஐஎஸ்ஓ 50,001 சர்டிஃபிகேஷன்.
எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா சார், கவர்மெண்டோடைய முக்கியமான 2 பாடி. ஒரு பாடிக்கு சிஇஓ இருக்கீங்க, இன்னொரு பாடிக்கு எம்டியா இருக்கீங்க. நான் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாரியே அதை கற்பனை பண்ணி கேட்கிறேனே. 2 பெரும் நிறுவனங்களுடைய மேல் பதவியில இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய விஷன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நான் இப்படிதான் வேலை செய்வேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு. அவங்களை எப்படி சார் நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களுக்கு கொண்டு வர்றது? அது ரொம்ப பெரிய ஒரு நிறுவனத்துக்கே இருக்கிற பெரிய பிரச்சனைகள் அதுதான். ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதை எப்படி பண்றீங்க? எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும் சேஞ்சை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் என்னதான் as a லீடர் ஆஃப் த டீமாக வந்து சேஞ்சு கொண்டு வரணும்னு நினச்சா கூட கீழே இருக்கிற நிறையா பேர் வந்து ரெகுலர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேயே பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. Exactly. தப்பு கிடையாது, அவங்க பழக்கப்பட்டு போயிருப்பாங்க. அதனால் அவங்கள ட்ரான்சிஷன் பண்ணும்போது இது ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பொதுவாக வந்து எனக்கு ஒரு விஷன் இருக்கலாம், அந்த விஷனை வந்து ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வரும்போது அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் அதை காமன் விஷனை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு மெயினான ப்ராசஸ் அந்த விஷன் டெவலப் பண்ணும்போதே வந்து அந்த முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணணும். பொதுவாக பிடபிள்யூஎஸ்எஸ்பியில் வந்து ஏதோ நான் ஒரு புதுமையான இன்னோவேஷன் கொண்டு வரேன்னா வெறுமனே நான் மட்டும் அந்த டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. நான் வந்து என்னுடைய முக்கியமான சீஃப் இன்ஜினியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இதை பண்ண போகிறோம், எப்படி பண்ணலான்ற அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்பேன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷனால தே ஸ்டார்ட் ஓனிங் தட் பிளான் ஆக்சுவலி. ஸோ இது அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கிற ஐடியான்றதுனால அவங்க தே ஸ்டார்ட் ஓனிங் தட் ஐடியா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இந்த எனி சேஞ்ச். இன்க்ளூசிவ்னஸ். ஸோ ரெண்டாவது வந்து இந்த திட்டத்தினால யாரெல்லாம் பாதிப்படைய போகிறாங்க இல்லை பயனடைய போகிறாங்க, அது மேபி கன்சியூமர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக இருக்கலாம். இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம இந்த திட்டத்தை வந்து முதல்ல ப்ரீஃப் பண்ணணும். ப்ரீஃப் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம், நீங்கள் எந்த வகையில் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இதுக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து. ஏன்னா ஒரு திட்டம் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியா உலகத்தில் வந்து அந்த திட்டத்தை வந்து நிறைய கிரிட்டிசிசம் தான் அதிகம். ஏன்னா பொதுமக்களுடைய பார்வையில் வந்து ஒரு திட்டம் கிரிட்டிசிசம் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த காவிரி ஆர்த்தி கூட அதுக்கு ஒன்று. அதனால தான் வந்து சொல்கிறேன், இது ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரிட்டிசிசம் வந்து கம்மியாகும். ஸோ பப்ளிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை வந்து ஸ்மூத் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், இப்போ நான் வந்து ஒரு திட்டத்தை போட்டேன்னா இது எக்ஸ்ட்ரா ஒர்க், இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இதை எடுத்து சொல்லும்போது இதன் மூலம் வந்து ஒன்று நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இன்னொன்று வந்து உங்களுடைய வேலை பழுவே எளிதாகுது அப்படின்னு சொல்லணும். இப்போ ரோபோட்டிக் டெக்னாலஜி சொன்னீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இது உங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த திட்டத்தின் மூலம் வந்து உங்களுடைய வேலையை வந்து சுத்தமாக நீங்கள் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து கழிவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக ப்ரெடிக்ட் பண்ணி அப்போ அப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் அதான் வேலைப்பளு கம்மியாகும்னு சொன்னேன். ஸோ இது வந்து அவங்க ஆரம்பத்தில் வந்து இது பண்ணால் உடனே பைலட் பண்ணோம். பொதுவாக வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு பைலட் பண்ணோம். ஸோ அந்த பைலட்டில் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ தே ஆல் அக்செப்டடு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அதே மாதிரி தான். பப்ளிக் வந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு பண்ணோம், எங்கள் வீட்டுக்குள்ளே எதுக்கு நாங்கள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணோன்ற மாதிரி ரெசிஸ்டம் தான். உடனே நாங்கள் பண்ணோம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், பாருங்கள் இது பண்ணி எவ்வளோ உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 குடியிருப்புகள் பகுதியில் முதல்ல பண்ண உடனே அவங்க எல்லாருமே அவங்களுடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த மழையானவொடனே இன்க்ரீஸ் ஆச்சு, வாட்டர் பில் கம்மியாச்சு. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் பிலீவிங் இட். ஸோ மேக்கிங் த பீப்புள் டு பிலீவ் இஸ் அன் ஆர்ட். ஸோ தட் cannot happen on one day, but we should have a sustained effort அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய திட்டத்தையுமே வந்து மைக்ரோ பிளான் பண்ணி ப்ராப்பராக அதை கம்யூனிகேட் பண்ணணும்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, பிஃபோர் இன்டர்வியூங் யூ பிடபிள்யூஎஸ்எஸ்பி ஊழியர்கள் 2-3 கிட்ட பேசும்பொழுது காலை சிற்றுண்டிக்கு காசு கொடுக்குறீங்களாமே சார், அது என்ன திட்டம்? அது நிறைய பேர் அதை வந்து வரவேற்கிறாங்க, எப்படி அதை என்ன பண்ணீங்க? நான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம். கிட்டத்தட்ட காலைல 6 மணிக்கு நான் வந்து அங்கே சானிட்டரி ஒர்க்கர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ 5:30 மணிக்கு காலைல வந்துருக்கோம். எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்துச்சிங்க? ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சோம் சார். 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு இங்கே டியூட்டிக்கு வரீங்க, இப்போ எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இங்கே வேலை பார்ப்பீங்கன்னு கேட்டப்போ 11-12 மணி ஆகிடுது சார் அப்படின்னா. அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்டால், இல்லைங்க சார் காலை சாப்பாடு சாப்பிட முடியாது அப்படின்னா. எனக்கு ஒரு காமன் மேனாக நான் இது மாதிரி கஷ்டமான சூழலில் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஸோ காலை உணவு கூட இல்லாமல் கஷ்டமான வேலையை வந்து செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய அவலமான நிலைன்றது என் மனசுக்கு தோணுச்சு. உடனே என்னுடைய உப முக்கியமந்திரி துணை முதல்வர்கிட்ட போய் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க எதாவது பண்ணோம் அப்படின்னப்ப அவங்களுக்கு வந்து சரி அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன்.
சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொன்னோன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய 5000 பேர் கிட்டத்தட்ட காலையில் ஒர்க் பண்ணுறாங்க. நகரத்துடைய 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ எல்லாருக்குமே கரெக்டாக டெலிவரியாக டைமுக்கு குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்குறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயன்றதை மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஏன்னா கையில் காசு கொடுத்தா அவங்க செலவழிச்சிருவாங்க. ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டு அவங்க வந்து தே கேன் ஸ்வைப் இன் எனி நியரஸ்ட் ஷாப். அங்கே ஹோட்டலில் சப்போஸ் 5 மணிக்கு வேலைக்கு வந்தால் கூட 7-8 மணிக்கு பக்கத்தில் ஹோட்டல் திறந்தேன்னா அவங்க போய் அவங்களே அங்கே பக்கத்தில் ஸ்வைப் பண்ணி தேவையான உணவு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் மாதிரி கொடுத்தோம். அந்த அலவன்ஸை ஸ்மார்ட் கார்டு கொடுத்தோம். ஸோ தட் பணம் மிஸ்யூஸ் ஆகாமல் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகும். ஓகே. ஸோ இல்லைனா அவங்க வேறு எதுக்காக செலவழிச்சிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்தோம். ப்ளஸ் இது செலக்டடு ஹோட்டலில் மட்டும் தான் அவங்க கனெக்ட் பண்ண முடியும். வேறு ஏதோ கடைக்கு போய் கனெக்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இதனால் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க நம்மளுடைய சானிட்டரி ஒர்க்கர்ஸ். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இது வந்து அன்னபூர்ணா யோஜனான்னு சொல்லி பேர் வச்சோம். இதன் மூலம் வந்து ஒரு மனிதநேய கடமையை நான் பார்க்குறேன். இது வந்து ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் கூட ஒரு மனிதநேய கடமையாக நான் பார்க்குறேன். நமக்காக அல்லும் பகலும் உழைக்கிற நம்முடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம செய்கிற ஒரு சிறு காணிக்கையாக நான் பார்க்குறேன். இல்லை வந்து பிஸ்னஸ் தாட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, அவங்களை இன்னும் நிறைய புஷ் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, அது புஷ் பண்ணுற தாட்ஸ் இல்லை. ஏன்னா அது இல்லாமலே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கொடுக்கறது வந்து ஒரு மனிதநேய பார்வை தான். இதில் வந்து அது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இந்த திட்டம் பெருமளவில் மற்ற நகரங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற என்னுடைய வேண்டுகோள். ஓகே. நீங்கள் ரொம்ப பிஸின்னு தெரியும் சார். ஒரு கலெக்டருடைய பொசிஷன் அப்படிங்க, லைக் அதுவும் 2 டிபார்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரானா ரொம்ப ஒரு பெரிய பிஸி தான். இந்த விஷயத்தில் இவ்வளோ நேரத்துக்கு நடுவில் ஆஸ்பைர் வித் ராம் ஐஏஎஸ்ன்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல அதுக்கு எப்படி டைம் இருக்குது, ஏன் இதை பண்ணணும்? அதை டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ரொம்ப நேரவாக திங்க் பண்ணணும். நமக்கு டைம் இல்லை. கரெக்டாக எஃபெக்டிவாக பிளான் பண்ணால் நம்மகிட்ட டைம் இருக்கும். ஸோ எனக்கு நிறையா வந்து நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆனேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் ஏழை வர்க்கத்திலிருந்து வருகின்ற அதிகாரிகளுக்கு வந்து சமூக சிந்தனை அதிகமாக இருக்குன்ற எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அதன் மூலம் இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் வந்து நம்ம முன்னேற்ற பதவி எடுத்து போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து என்னை மாதிரி இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு இதில் வழிகாட்டுன்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வளர்ந்து வருகிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலமாக வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ண நினச்சோம். அந்த ஆஸ்பைர் வித் ராம் ஐஏஎஸ் என்ற ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து மெயினாக வந்து கிராமப்புறங்களில் செமி அர்பன் ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியாத சில மாணவர்களுக்கு வந்து ஐஏஎஸ் தேர்வை பற்றி ஒரு விழிப்புணர்வும் ஒரு வழிகாட்டுதலும் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பாக வந்து இதை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து எல்லாமே சேரிட்டபிள் தான். தெர் இஸ் நத்திங் காஸ்ட். எல்லாமே ஃப்ரீ தான். ஆன்லைனில் அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறோம். ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். மேகசின்ஸ் நடத்துகிறோம். ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பண்ணுறோம். இது போக வந்து நான் வந்து எவ்ரி மந்த்து வெபினார் மூலமாக வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்டுங்களை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். ஏன்னா முதல் தலைமுறையில் வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கும். அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா வந்து கேட்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வீட்டில் யாரும் இல்லாதனால நான் வந்து இது ஒரு சகோதரனாக வந்து அவங்களுக்கு இந்த பண்ணுறது வந்து எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ப்ளஸ் இது சமுதாய சேவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு டைம் வந்து என்னுடைய லீஷர் டைம் நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து ஈவினிங்கில் நைட்டில் எல்லாம் டைம் கிடைக்கும். இயர்லி மார்னிங் நான் 5 o'clock எந்திரிச்சிடுவேன். டெய்லி வந்து 5 o'clock எந்திரிச்சு என்னுடைய டைம் கிடைக்கும். அந்த டைம்லேயும் ரெக்கார்ட் பண்ணி கலெக்ட் கொடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன். இப்பயும் நான் நியூஸ் பேப்பர் எப்படி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், அதே மாதிரி இப்பயும் நான் நோட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு இது எக்ஸ்ட்ரா பர்டனாக தெரியல. பட் இது ஒரு என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு முடிவுன்னு இருக்கு இல்லையா, என்ன மாதிரி இருக்க மாணவர்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு, இது நீங்கள் படிக்கும் போது வந்ததா இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் வந்ததா? இல்லை, மெயினாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து. ஏன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடியும், சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஸோ இதை மாதிரி ஒரு சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய ஒரு மாணவர்கள் வந்து இந்த மாதிரி பொசிஷனுக்கு வரும்போது எம்பத்தின்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து, அந்த எம்பத்தி வந்து இருக்கும். நான் வந்து எப்படி வந்து ஒரு சானிட்டரி ஒர்க்கர் வந்துடைய பசியை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சதோ, ஒரு நடுத்தர மக்களுடைய குடிநீர் தேவையை புரிஞ்சிக்க முடிஞ்சதோ, அது மாதிரி அந்த எம்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப்பில் வந்து எம்பத்தி இருக்கிறவங்களால தான் வந்து எஃபெக்டிவாக டெலிவரி பண்ண முடியும். பொதுவாக சோசியோ எக்கனாமிக் பேக்வர்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும். கரண்ட் இல்லாமல் படிக்குது எப்படின்னு கரண்ட் இல்லாமல் படித்தவனுக்கு தான் தெரியும். அதனால் கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் படித்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு எக்ஸாம் சமயத்தில் குவாலிட்டியான பவர் கிடைக்க வேண்டியது எவ்வளோ முக்கியன்ற ஒரு எம்பத்தி இருக்கிறதுனால
சர்வீஸ் டெலிவரி கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய நம்பரில் வரணும். முன்னாடி காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஐஏஎஸ் என்ற ஒரு பதவி வந்து வெறும் பதவியாகவும் ஒரு பகட்டாகவும் தான் இருந்தது. அதை மக்களுக்கான ஒரு பணியாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சமூக சிந்தனையோட உள்ளே வரணும். அவங்க வர்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக நான் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த கடந்த புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்தது. அப்போ நீங்க எழுதின ஒரு புத்தகத்தை பார்த்தேன், கருவிலிருந்து கலெக்டர் வரை அப்படிங்கிற புத்தகம், உங்களுடைய சுயசரிதை புத்தகம். முதல்ல அந்த பேர் ஏன் கருவிலிருந்து கலெக்டர், அது ஏன் வைக்கணுன்ற ஒரு தாட்? இல்லை, என்னுடைய பிறப்பே வந்து மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது. நான் கருவில் இருந்தபோதே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஆக்சிடென்ட் சமயத்தில் வந்து குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி பல பேர் சஜஸ்ட் பண்ணப்போ கூட இல்லை பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அந்த சவாலை ஏற்றுட்டு என்னை வந்து பெற்றெடுத்தாங்க. ஸோ அந்த நாள்லேருந்து கலெக்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறோம், எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், அந்த கஷ்டங்களை எப்படி வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு முறையாக மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் அந்த புத்தகம் வந்தது. அதனால் அந்த புத்தகத்துக்கு வந்து கருவில் இருந்து கலெக்டர் வரைன்ற ஒரு டைட்டில் கொடுத்தேன். இது என்னுடைய சுயசரிதைன்றதை விட மெயினாக வந்து இது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம். இந்த வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை வந்து நம்பிக்கை குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மீடியா நெகட்டிவிட்டி இல்லை வந்து சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து நமக்கு இருக்கிற குறைபாடுகளோ நமக்கு இருக்கிற சவால்களோ நம்மளை வந்து முடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிடுறாங்க. அவங்கள வெளியே கொண்டு வரோன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரோன்னா, அது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து வெளியே சொன்னால் தான் தெரியுன்றதுனால நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து ஏழையாக இருந்து கலெக்டர் ஆன மாதிரி இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க, அவங்க பண்ணுறாங்க. பட் இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து சொன்னால் தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியுன்ற எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படுத்துது. அதனால் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷமாக என்னுடைய கிடைக்கிற கொஞ்சம் டைமை சேவ் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகம் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவு வரவேற்பு ஏற்படுத்திருக்குது. மெயினாக இறையன் ஐயா, அப்புறம் சிவானந்தன் ஐயா, சுக்கிசிவம் ஐயா, ஆனந்தகுமார் ஐயா, இவங்க எல்லாருமே கூட இந்த புத்தகத்தை வந்து பெரிய அளவில் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து படித்த ஒவ்வொருவரும் கூட எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது வந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு எனக்கு மனசில் நம்பிக்கை கொடுத்துருக்குதுன்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த புத்தகம் எழுதுனதை வந்து நான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறேன். இந்த புத்தகம் கண்டிப்பாக வந்து வரப்போகும் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் வந்து இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கிற என்ன வருவாய் இருக்கோ அதை வந்து இந்த அஸ்பேருத் ராமையஸ் ப்ரோக்ராம் இது மாதிரி வேற ஏழை எளிய மாணவர்களுக்கு வழிகாட்டுதலுக்கும் நான் பயன்படுத்துறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழகம் எப்பவுமே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மாநிலம். எப்படியாவது படிச்சிரு சாமி, நீ வந்து வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னும், ஒரே ஒரு பையன் நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறிட்டு அந்த குடும்பத்தோட தலையெழுத்து மாறுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சார். உங்களை மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து பேட்டி எடுக்கிறதுக்கான காரணமே அது இன்னும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும்ட்டு தான். நீங்க சொல்லுங்க, ராம் பிரசாத் மனோகர் அப்படிங்கிற பெயருக்கு முன்னாடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது, அந்த ஒரு பட்டம் வந்தது. டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் பெயருக்கு பின்னாடி ஐஏஎஸ் அப்படிங்கிறது வந்தது. இந்த 2 பட்டங்களும் பதவிகளும் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்க வாழ்க்கையிலையும் சரி உங்களை சுத்தி இருக்க சமூகத்திலையும் ஏற்படுத்துச்சு சார்? இதை நீங்க சொல்றது இதை கேட்கிற நிறைய மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், எப்படி படிப்பு எவ்வளவு வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு. ஏன்னா பியூர்லி படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தி இருக்கு. எப்படி உயர்த்துச்சு? ஏழை எளிய மாணவர்கள் எல்லோருமே வந்து வாழ்க்கையில வந்து பொருளாதார ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இல்லை சமூக சூழ்நிலை கஷ்டப்பட்டுருக்கிறோம் நம்பி அவங்க வாழ்க்கையை பின்தங்கிடுறாங்க. இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வந்து மெயினாக தேவையானது நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கைக்கு வந்து அடுத்த நம்பிக்கை எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை கன்வெர்ட் பண்ணுறது வந்து கல்வியை வச்சு தான் கன்வெர்ட் பண்ண முடியும். அதான் எஜுகேஷன் நான் வந்து உடனே போய் நீங்கள் ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் போய் பள்ளியில் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியாபாரமாக அதை ஆரம்பிச்சிடறாங்க மக்கள். அப்படி சொல்லலாம், வந்து படிக்கிறத சிறப்பாக படிங்க, படிக்கிற விஷயத்த ஆழமாக படிங்க, படிக்கிற விஷயத்த வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட படிங்க. இது நான் மட்டும் சொல்ல, திருவள்ளுவரும் சொல்லிக்கிறாரு, கல்வி தான் வந்து இந்த மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான அடிப்படை அளவுகோல். இன்றைக்கி நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அப்படிலாம் படிக்க தேவையில்லை. நார்மலாகவே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பில் டைமில் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க. அதை படிச்சுட்டு இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கும் ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கான வாழ்க்கையில் வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். இன்றைக்கி எஸ்எல்சி எக்ஸாம்லேயோ 12th எக்ஸாம்லேயோ ஃபெயிலியர் ஆனதுலாம் நிறையா ஃபெயிலியர் ஆகி சில பேர் குழந்தைங்கள்லாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவறான விஷயம்.
ஒரு இடத்துல தோத்தவங்க இன்னொரு இடத்துல ஜெயிப்பாங்க. அதனால் படிப்பு முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். படிப்பின் மூலம் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு படிப்புக்கு வெறும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் முன்னேறாது. அந்த தனி மனிதனை சார்ந்த குடும்பத்தை முன்னேற்றும். வெறும் குடும்பத்தை மட்டும் முன்னேற்றாது. அவன் சார்ந்த சமுதாயத்தை முன்னேற்றும். அந்த சமுதாய முன்னேற்றம் ஒரு நாடு அளவுக்கு போகும். அந்த நாடளவுக்கு போகணும்னா இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புகள் இருக்கிற பதவிகளுக்கு எல்லாரும் வர வேண்டும். அந்த வர்றதுக்கு வந்து முக்கியமாக கல்வி தான் முக்கியம். என்னுடைய தனி வாழ்க்கையுமா இருக்கட்டும், என்னை போல பல முன்னேறினவர்களுடைய வாழ்க்கை எங்களில் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அது அப்துல் கலாம் ஐயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சாதாரணமான ஒரு பின்னணியில் படிப்பின் மூலம் தான் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு சரியான படிப்பை சரியான முறையில் படித்து வெற்றி பெற்றால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்பி இருக்கின்ற சமுதாயத்திற்கு ஒரு முன்னேற்றமாகும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில படிப்புங்கிற ஒரு விஷயம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத இந்த ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? எல்லாமே தான். எனக்கு பொறுத்தளவுக்கு எங்கள் அப்பா வந்து சாதாரண அஞ்சல் துறை ஊழியர், எங்கள் அம்மா வந்து சாதாரண அங்கன்வாடி ஊழியர். நான் பிறந்தது வந்து ஒரு சாதாரண கிராமம். இந்த இந்த பின்னணியில இருந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வந்து வரணும்னா இது மாயமோ மந்திரமோ கிடையாது, இல்லை அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. நான் நிறைய ஃபெயிலியர் அனுபவிச்சிருக்கேன். அதிர்ஷ்டம் இருந்தால் நான் ஒரே நாளில் பெரிய இடத்துல பிறந்திருக்கலாம், பெரிய இடத்துல வந்து வாழ்ந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், இல்லை ஒரே நாளில் சக்ஸஸ் வந்திருக்கலாம். இந்த சக்ஸஸ் வந்து ஒரு நாளில் வந்த சக்ஸஸ் கிடையாது. இது இந்த சக்ஸஸ் வந்து என்னுடைய சக்ஸஸ் மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். அந்த சமுதாயம் இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்குது. அதில் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த கல்வி தான், எஜுகேஷன் தான். ஸோ எஜுகேஷன் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டூல்ன்றதை வந்து என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். நான் இன்னைக்கு கிடைச்சிருக்க எல்லாமே வந்து வெறும் கல்வியால் மட்டும்தான் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீர் அப்படிங்கிறது வந்து இது ஒரு இந்தியாவுடைய ஒரு முழுமையான ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்தேன். அது சிறப்பாக நீங்கள் செயல்படுறீங்க. அதுவும் நம்ம தமிழர், நம்ம ஊருக்காரரு இதை பண்றாரு அப்படிங்கிற ஒரு பெருமையோட தான் உங்களை தேடி இங்கே வந்தோம். இந்த இன்டர்வியூங்கிறது நிறைய விஷயம் கிடைச்சது. நீர் மேலாண்மையை பற்றி நிறைய விஷயம் கிடைச்சது. அது தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் அது பயன்படணும். உங்களுடைய நாலேஜ் இந்தியா முழுவதுமே மாறி உலகிலேயே சிறந்த நாடா நீர் மேலாண்மையில இந்தியா வரணும். அதை தாண்டி நீங்க மாணவர்களுக்கு செய்யற சேவை அது ரொம்பவே பாராட்டக்கூடியது. உங்களுடைய சேவை மென்மேலும் தொடரல எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி ஹரி. நன்றி தினமலர் நண்பர்களுக்கும் கூட. இந்த மாதிரி ஒரு சமுதாய சிந்தனையோட ஒரு இன்டர்வியூ நடத்தி இதன் மூலம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. இதன் மூலம் மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் சமூக முன்னேற்றத்துக்கான வழிகாட்டுதல் தர்றீங்க. அதனால் உங்களுக்கும் தினமலர் அமைப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.